ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பேசுகிறேன்னே தெரியல, பட் ஏதோ பேசிட்டு இப்போ ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ நம்ம சந்தோஷத்தில் பேச்சு வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 4 தடவை இல்லை, 5 தடவை இல்லை, 6 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களால பேர் அவார்டு வாங்க முடியும்னா அது நம்ம வீக்காவால் மட்டும்தாங்க. ஸோ 6 முறை வந்து ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்ட், ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்ட் வந்து அவார்டை வின் பண்ணியிருக்காங்க நம்ம வீக்கா. இதை சொல்கிறது நமக்கே எவ்வளோ பெருமையாக இருக்குது, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளோட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். ஸோ அந்த 6 அவார்டு என்னென்னங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வேறு லெவல் மொமெண்ட்டில் ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா. நீங்கள் எவ்வளோ ஹேட் கொடுங்க, நாங்கள் அங்கே வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் நிறைய ஹேட்டிங் தான், மார்னிங்லேருந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ அவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ஹாப்பி மூமெண்ட்டில் வந்து நான் இருந்துகிட்ருக்கேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் மை ஹாப்பினஸ். ஒரே பேரை 6 முறை வந்து ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு வாங்குறதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நம்ம வீக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க. ஸோ அந்த 6 முறை அவார்டு வின் பண்ணதில் 5 முறை வந்து அவங்க கையில் அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ஒரு முறை அவார்டு கையில் போகலை, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன். ஸோ என்ன அவார்டு சொல்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கலாட்டா ட்ரீம் லவரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலும் வாங்கியிருப்பாங்க, பேரும் வாங்கியிருப்பாங்க. இண்டிவிஜுவலுக்கு தனித்தனியாக அவார்டு அவங்க வீட்டில் போய்ட்டு கொடுத்தாங்க. பட் பேர் அவார்டு இன்டர்வியூ வைக்கல, அவார்டு கொடுத்த மாதிரி நமக்கு காமிக்கல. ஸோ அது வந்து லிஸ்ட்டில் இல்லை, அதை விட்டுருங்க. சேர்த்து 6 அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 5 விருதுகளை சேர்ந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ரௌட் மொமெண்ட்டில். ஸோ விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் 2 அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர், இந்த இயர் கண்டினியூஸாக ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. 3வதாக பிகைன்வுட்ஸ் கோல்டு ஐகான், அந்த அவார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேர் அவார்டு வாங்கியிருப்பாங்க 3வதாக. 3rd கலாட்டாலையுமே வந்து ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் நம்ம எல்பியை தூக்கி சுற்றுனது, அப்புறம் டான்ஸ் ஆனது, பாட்டு பாடுனதுன்னு நிறைய மொமெண்ட்ஸ் நமக்குள்ளே இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அவார்ட். இன்றைக்கும் வந்து ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு தான் வாங்கியிருக்காங்க. பேர் அவார்ட் விகடனில். ஸோ டோட்டலாக 5 அவார்டு அவங்க கையில் வாங்கியிருக்காங்க. கையில் வாங்காமல் வின் பண்ண அவார்டு வந்து பார்த்திங்கன்னா கலாட்டா ட்ரீம் லவர் அவார்டு. ஸோ டோட்டலாக 6 அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணணும். ஸோ நம்மளோட விஷஸ் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். இவங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஃபேன்ஸ்க்கு, அதுவும் ஓட் போட்ட எவ்ரி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன் நம்மளோட வீக்காவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். பை பாய்.